கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 47வது வசனம். 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். இயேசு சத்தமாய் சொல்லி, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். இந்த சம்பவங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த 100க்கு அதிபதி அவன் சொல்லுகிறான், மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிமான், நீதிபரனாய் இருந்தான் அல்லது நீதிமானாக வாழ்ந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிறான். அவருடைய உறவுகள் யாருக்காக வந்தாரோ அந்த ஜனங்கள் அவரை புறக்கணித்தார்கள். ஆனால் இன்னொரு புறஜாதியானாகி இன்னொரு மனிதனோ, அந்த 100க்கு அதிபதியோ, தன்னுடைய தொழில், தன்னுடைய அந்தஸ்து எல்லாவற்றையும் மறந்தவனாக அவன் சொல்லுகிறான், இவர் உண்மையாகவே ஒரு நீதிமான். எனக்கு அருமையானவர்களே, இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையில் தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். அவர் நீதிபரர், அவரிடத்தில் எந்த அநீதியும் இல்லை. அந்த நீதிமானை பின்பற்றுகிற நாமும் நீதிமானாக வாழ வேண்டும் என்று சொல்லி இயேசு விரும்புகிறார். இந்த லெந்து நாட்களின் கடைசி நாட்கள், இந்த உபவாசத்தை முடிக்கிற இந்த நாட்களில் நாமும் நம் ஆண்டவரோடு கூட நம்மை இணைத்துக் கொள்ளுவோமா? இயேசு கடைசியாக சொல்லுகிறார், பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். அநேக வார்த்தைகளை சொல்லுகிறார். தாங்கள் செய்வது இன்னது என்று அறியாது இருக்கிறபடியினால் இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகிறார். நாமும் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், அந்த மன்னிக்கும் சுவாபத்தை எனக்கு தார். மற்றவர்கள் மேல் இருக்கிற காழ்ப்புணர்ச்சியை எடுத்து போடுகிற கிருபை எனக்கு தார். மற்றவர்கள் மேல் புறங்கூறுகிற காரியங்கள் இருக்குமானால் அதை என்னை விட்டு எடுத்து போடும். மற்றவர்களை நேசிக்கிற சுவாபத்தை எனக்கு தார் ஆண்டவரே. யாராக இருந்தாலும் சரி, நான் உங்களை நேசிக்கணும். யாரிடத்திலும் நான் கசப்பை வைக்கக்கூடாது. குடும்பத்துக்குள்ளேயோ, உறவுக்குள்ளேயோ, நட்புக்குள்ளேயோ, எங்கள் இருதயத்தின் ஆழத்திலையும் கசப்பு இருக்கக்கூடாது ஆண்டவரே. இந்த நாட்களில் என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளை, இந்த கசப்பின் வேர் உன் வாழ்வில் இருக்குமானால் அது உனக்கும் உன் சந்ததியின் ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட பேசுகிறார். உன்னை ஒப்பு கொடுப்பாயா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேளைக்காக நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தையின்படியாகவே அன்று 100க்கு அதிபதி இதை பார்த்த பொழுது தன்னை அர்ப்பணிக்கிறான். இயேசு நீதிபரர். இன்று நாங்களும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒருவனும் நீதிமான் அல்லாததினாலே எங்களையும் ஆண்டவரே ஆண்டவரே, நீர் எங்களை நியாயம் தீர்க்காதபடிக்கு எங்களை நீதிமான்களாக்கும், ஒவ்வொருவரையும் நீதிமான்களாக்கும், விரும்புகிற அனைத்தையும் புதிதாக்கும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.